வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ குரு பயிற்சி இப்போ 2026 எப்போ, என்னென்னு, எந்த டைமில் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ரகுராம் அண்ணன் கேட்டிருந்தார். அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதுக்காக மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி சொல்லலான்னு ஒரு பதிவு இது. இந்த 2026 வருஷத்தில் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்றப்போ, திருக்கணிதப்படி நாங்களாம் திருக்கணிதை ஃபாலோ பண்ணுற ஆள் தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வரார் அப்படின்றப்போ 1/6/2026 காலையில் 8:11 குரு பயிற்சி ஆகிறார். திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 1/6/2026 காலை 8:11 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார், மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பயிற்சி ஒரு ராசிக்கு வருவார். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு உச்சமாகிறார். கடகம்ன்றது குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லுவோம். நீச்ச வீடு பார்த்திங்கன்னா மகரம். ஒரு கிரகம் எங்கே உச்சமாகுதோ அதுக்கு 7வது வீட்டில் நீச்சமாகும். இது ஒரு ரூல். அப்போ கடகத்துக்கு வராரு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திலேருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்து உள்ள நுழையிறப்ப 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கும். இது 1/6/2026 காலை 8:11 மணி அளவில் பயிற்சி ஆகிறாரு திருக்கணிதப்படி. சரி, இன்னொரு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு 5 நாள் முன்னாடி வந்துடுறார். எப்படின்னா 26/5/2026, திரும்பவும் சொல்கிறேன், 26/5/2026 11:05 காலையில் பயிற்சி ஆகிறார். இதே மாதிரி தான் புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு வர்றதா அவங்க சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. கிட்டத்தட்ட ரெண்டுமே திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே ஒன்று தான். பலன் சொல்கிற ஜோசியருடைய மதிநுட்பத்தை பொறுத்தும் அவருடைய திறமையை பொறுத்தும் தான் பலன் வெளிப்படுமே கண்டி பஞ்சாங்கத்தினால வித்தியாசம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மானசீக குருன்னு ஒருத்தரை நான் சொல்லுவேன்னா, பாலஜோதிடம் புக்கில் ஒரு முன்னெல்லாம் ஒரு கட்டுரைலாம் எழுதுவார். அவர் அதிர்ஷ்டம் சுப்பிரமணியம், நிறைய பேர் அவர் தெரிஞ்சிருக்கும், பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் அவர். பாலஜோதிடம் புக்கில் ராசி பலன் கட்டுரையில் அவர் எழுதுவார். அவர் கடைசி வரைக்கும் வாக்கியம்தான் பெருசுன்னு சாதிச்சுட்டு அவர் போனவர். வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான். நான் இங்கே திருக்கணிதம் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் எனக்கு ஒரு மானசீக குரு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலன் சொல்கிற விதம் பார்த்திங்கன்னா துல்லியமாக இருக்கும். அவருக்கு அதிர்ஷ்டம் சுப்பிரமணியத்துக்கு துல்லியமாக இருக்கும் பலன். எனக்கு தெரிஞ்ச அதை நான் ரசித்து அவருடைய எழுதுகிற விஷயமோ அவருடைய ராசி பலன் எழுதுகிற விஷயங்களும் நான் ரசித்து நான் பார்த்துருக்கேன். 26 மே மாதம் குரு பயிற்சி வாக்கியப்படி. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணிதப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு 5 நாள் வித்தியாசத்தினால ஒன்றும் பெருசாக தப்பு வந்துடாது. ஜோசியர் திறமையை பொறுத்து தான் ஜோதிடம் வெளிப்படுது. இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். குரு பயிற்சி கடகத்தில் உச்சமாகிறாரு. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு பயிற்சி ஆச்சுன்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றப்போ முக்கியமான தகவல்னா, இப்போ இந்த உலக போர் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்றத விட டப்புன்னு நின்று போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுன்னு கூட சொல்ல விரும்பலை நான். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நின்று போயிடும் அந்த போர். ஈரான் ஈராக்கு சண்டை, ஈரான் சண்டை, அமெரிக்கா சண்டை எல்லாமே நின்று போயிடும். அமெரிக்காவுக்கு எதிராகவே சில நாடுகள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த குரு பயிற்சினால். இது நாம் நல்ல விஷயந்தான். நமக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம்லாம் தேவை இல்லையா? அதுக்காக இதுக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சினால் இந்த தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் ஏறதான் செய்யும். அது நாம் யதார்த்தத்தை ஏற்றுக்க வேண்டிய ஒன்று தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல மழை பொழிவு இருக்கும், நல்ல சுபிட்சம் வரும், விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், தானியங்கள் உற்பத்தி அதிகமாக விளையும். இந்த விஷயங்கள்லாம் குரு பயிற்சினால் நடக்க போகுது.
இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு மகர ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக மகர ராசியை அவர் பார்க்குறாரு. அப்போது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் கொடுக்க போகுது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழில்கள் நிறைய இங்கே வந்து இறக்குமதி ஆகும். நிறைய அந்நிய செலாவணி முதலீடெல்லாம் அதிகமாக போகுது. இந்தியாவுக்கே ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இந்தியாவிலேருந்து வரப்போகுது. அது வந்து விண்வெளி துறையா, இல்லை பொருளாதார துறையா, இல்லை பசுமை புரட்சியா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஜோதிட துறையில் நாமெல்லாம் வளரலன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இந்தியாவுக்கு ஒரு பேர் இப்போ வரப்போகுது. இது வந்து குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன். இப்போ குரு வந்து கடகராசிலேருந்து 5ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு. அப்போ 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பார்க்குறாரு. இதுக்கு அடுத்தது மகரத்தையும் பார்ப்பார். இதுக்கு அடுத்தபடியாக மீனத்தையும் பார்ப்பார். மீனம் வந்து சொந்த வீடு அவருக்கு. 5, 7, 9 பார்வை குருவுக்கு உண்டு. இப்போ இவர் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி ஒரு ராசிக்காக நாம் இப்போ வந்து பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்கு 2026 குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்றப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 10வது வீட்டுக்கு தான் விருச்சிக ராசிக்கு குரு வந்திருக்கார். இது நல்ல விஷயந்தான். 10வது வீட்டுக்கு வர்றது, 10வது வீட்டு வரப்போ தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பாரு, தொழிலில் மாற்றங்கள் கொடுப்பாரு, நல்ல அரசு துறைக்கு உண்டான உத்தியோகம் இதெல்லாம் தரப்போகிறாரு. அங்கேருந்து தாம் வீட்டையே பார்க்குறாரு, விருச்சிகத்தையே பார்க்குறாரு. அப்போது லக்னம் சுகப்படும். இவங்களாம் சுகவாசி ஆக போகிறாங்க. லக்னாதிபதி ஒருத்தர் வலுத்துட்டா போதும், லக்னத்தை ஒரு சுபகிரகம் பார்த்தா போதும், ராசியை ஒரு சுபகிரகம் பார்த்தா போதும், அவங்க வந்து சுகப்பட்டுருவாங்க. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசியில் விருச்சிகமும் ஒன்று. விருச்சிகத்துக்கு அபரிவிதமான மாற்றங்கள் கொடுக்க போது இவ்வளோ நாள் துன்பப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து 8ல் குரு இருந்தார். இது தப்பான இடத்துல தான் இருந்தார். அஷ்டம குருன்னு பேர். இப்போ ஒரு 9ஆம் வீட்டுக்கு வந்ததால் பாக்யஸ்தானம் அப்படின்ற வீட்டுக்கு வந்திருக்கார். சகல விதமான பாக்கியங்கள் இப்போ அவர் தரப்போகிறார். ஏன்னா இவ்வளோ நாள் அஷ்டம குருவினால துன்பப்பட்டவங்களாம் இப்போ வந்து அதுலேருந்து வெளியே வரப்போகிறாங்க. சகல வித பாக்கியத்தை அடைய போகிறாங்க. தகவன வழி ஆதரவெல்லாம் கிடைக்க போகுது. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று. அங்கேருந்து 9ஆம் வீட்டிலேருந்து திருப்பி தாம் வீட்டையே பார்க்குறாருன்னா அந்த லக்னமோ இல்லை அந்த ராசியோ புஷ்டி அடையும், மேன்மை அடையும். ஏன்னா ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்த்தாலும், லக்னத்தில் குரு சேர்ந்தாலும், ராசி குரு பார்த்தா ராசியை குரு சேர்ந்தாலும் அவங்களாம் மேன்மை அடைவாங்க, சுகவாசியாக இருப்பாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ கோச்சாரத்தில் அதே நிலை வருது. குரு உங்களுடைய 9ஆம் வீட்டிலேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது நல்லது. இதுக்கு அடுத்தபடியாக 3ஆம் வீட்டை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு. அப்போ இதை வந்து சகோதர ஸ்தானம்னு பேர். சகோதரர்களை ஒற்றுமையில் கிடைக்க போகுது. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒத்துழைப்பு வரப்போகுது. இது ஒரு நல்ல விஷயம்தான். இதுக்கு அடுத்தது 5ஆம் வீட்டை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. 5ஆம் வீடுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதுக்கப்புறம் வந்து தெய்வ பக்தி இப்படின்ற விஷயம். இன்னொன்று 9ல் குரு போனாலும் புண்ணிய நதிகளில் போய் நீராடக்கூடிய வாய்ப்பு. கங்கை, யமுனை, கோதாவரி இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களை போய் தரிசனம் பண்ணுறது. நீ இது வரைக்கும் பார்க்கணும் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போய் பார்ப்பீங்க. அதுக்குண்ட வாய்ப்பெல்லாம் தரப்போகிறாரு. 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சி மேன்மை அடைய போகிறீங்க. வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்க போகுது இந்த வருஷம். கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, வீடு கட்டுறது, தொடர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சியாகவே பார்க்க போகிறீங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்காரு. குரு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போது 5க்கும் 9க்கும் தொடர்பு வந்து லக்னத்தையும் பார்க்குறாருன்னா 1, 5, 9 தொடர்பு இருக்கிறது திரிகோணம்னு பேர். இது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. விருச்சிக ராசிக்காரும் அபரிவிதமான லாபத்தை அடையக்கூடிய ராசிகளில் அவங்கள ஒருத்தர்.